गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷல் அம்மணி கொழக்கட்டை அண்ட் தேங்காய் பூர்ண கொழக்கட்டை. ஸோ ரெண்டு ஈஸியான ரெசிபி வித் மாவு ப்ரிப்ரேஷனோட நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொழக்கட்டை மேல் மாவு பண்ணுறதுக்காக நான் ஒரு 2 ஆழாக்கு பச்சை அரிசி ஒரு 1.5 hours முன்னாடி நான் ஊற போட்டிருக்கேன். ஸோ வந்து இது பச்சரிசியில் தான் பண்ணணும். அஸ் யூஷுவல் நம்ம நார்மல் சாப்பாட்டு பச்சரிசி அதை வந்து நல்லா ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஊற போட்டிருக்கேன். இதில் வந்து நான் ஒரே 1 டம்ளர் தண்ணி மட்டும்தான் ஊற்றி ஊற போட்டிருக்கேன். அந்த 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி நம்ம அப்படியே இந்த அரிசியை அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். இந்த தண்ணியை மட்டும் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு நான் காமிக்கிறேன். இப்போது இதை நல்லா நம்ம மாவை நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. அரைச்சி வடிகட்டியும் நான் எடுத்துன்னு வந்துட்டேன். உங்களுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன்னா வடிகட்டணும்னு அவசியம் இல்லை வடிகட்டுறதுனா கட்டிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு அந்த 1 டம்ளர் தண்ணியோட ஜார் அளவின தண்ணி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அவ்வளோதான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மாவு கலரலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒட்டாமல் வரதுக்காக. இதில் இந்த அரைச்சி வச்சிருக்க மாவை அப்படியே சேர்த்துக்கிறேன். நான் இதுக்கு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிறோம். மேல் மாவுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு 2 நிமிஷம் இதை அப்படியே கலரிண்டே இருந்தோம் அப்படின்னா கெட்டியாக நல்லா திரண்டு வரும். நம்ம நான்ஸ்டிக்கில் பண்ணுறோங்கிறதுனால கொஞ்சம் ஒட்டாமல் பந்து மாதிரி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அப்புறம் நேரம் ஆக ஆக அப்படியே திரண்டுன்னு வந்துடும். கெட்டியானதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கெட்டியாகிடுது. இது நல்லா வேகணும். நல்லா குத்தி குத்தி கலரி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடியை போட்டு மூடிட்டோம்னா நல்லாவே வெந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நம்ம விட்டு அந்த ஜலத்துக்கு இந்த மாவுக்கு கரெக்டாக இருக்கும். ஜலம் ஜாஸ்தி விட்டுட்டோம்னா நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ 2 நிமிஷம் கலரி இருந்தோன்னா சூப்பராக நல்லா திரண்டு வரும். நான் உங்களுக்கு மூடி வச்சுட்டு வெந்ததுக்கப்புறமா காமிக்கிறேன். நான் ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி வச்சுருந்தேன். இது பாருங்க சூப்பராக வெந்துருச்சு. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் கண்ணாடி மாதிரி ஆயிருக்கும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினோன்னா லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருக்கும் பொழுது கொஞ்சம் எண்ணெய் கையில் தடவின்னு நல்லா இழுத்து கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துன்னு வரணும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக சூடு இருக்கும் பொழுதே நம்ம மாவை அழுத்தி இந்த மாதிரி எண்ணெயும் தண்ணியுமா தொட்டுண்டு இந்த மாதிரி அழுத்தி கட்டி இல்லாமல் பிசைஞ்சு மாவு சூப்பராக வந்திருக்கு. நமக்கு ஒரு கட்டி கூட இல்லை. சின்ன சின்ன இது இருந்ததுனாலும் நம்ம இந்த சூட்டோடு பிசையும் பொழுது நல்லாவே வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் பூர்ணம் பண்ண போகிறோம். ஸோ வந்து தேங்காய் பூர்ணத்துக்கு 1 கப்பு சின்ன கப்பால் 1 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். அதே கப்பால் 3/4 கப்பு வெல்லம் அளந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 1 கப்பு எந்த கப்பாக வேணால் இருக்கலாம். 1 கப்பு எடுத்துக்கிறோன்னா அதால் 3/4 கப்பு நம்ம வெல்லம் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா ஒரு இலுப்பச்சட்டியில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துன்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இது மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இது கரைஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா வடிகட்டிட்டு அதுலேயே நம்ம தேங்காய் போட்டு கலர போகிறோம். இப்போது வெல்லத்தை நான் வடிகட்டி வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம ஜலம் நிறையா விடலை அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தேங்காய் பூர்ணம் ஆகிடும். ஸோ இப்போ வந்து திருக்கின தேங்காய் அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம கலர போகிறோம். இது வந்து ரொம்ப கெட்டியமாக ஆகிற அளவுக்கு நம்ம விட்டோம் அப்படின்னா பூர்ணம் வந்து கல் மாதிரி ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு ஜூஸியாக இருக்கும் பொழுதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். 2 நிமிஷம் கலரினோம்னாலே இது நல்லா சூப்பராக வந்துடும். நமக்கு கொதிச்சுன்னு இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறோம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஆறினாக்க நமக்கு சூப்பராக கொழக்கட்டை பண்ணுறதுக்கு பூர்ணம் உருட்டை வரும்.
ஸோ ரொம்ப கெட்டியமாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கல் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த பக்கமும் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவையும் பிசைஞ்சாச்சு. அதில் துளியூண்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு உருட்டிக்கணும். ஆல்ரெடி நம்ம கட்டி இல்லாமல் தான் பிசைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி உருட்டின்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுன்ட்டு பாருங்க சொப்பு பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஓரத்தில் இந்த மாதிரி அழுத்திண்டே வரணும். உங்களுக்கு எந்த கை வாகா இருக்கோ அந்த கையில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓரத்தில் ஃபஸ்ட்டு அழுத்திட்டு அதுக்கப்புறம் அப்படியே திருப்பிண்டே வந்தோன்னா நல்லா குழியாக பந்து மாதிரி வரும் கிண்ணம். இதுதான் நம்ம சொப்புன்னு சொல்கிறது. ஸோ நமக்கு பூரணம் வைக்கும் பொழுது அது வெளியில் வராது. பாருங்க நல்லா சூப்பராக இன்னும் கொஞ்சம் மெல்லிஸாக கூட நம்ம கட்டிக்கலாம். மாவு கட்டி இல்லாமல் நம்ம பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வரும் சொப்பு பண்ணுறதுக்கு. இதில் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பூரணம், அதை நான் உருட்டி வச்சுருக்கேன். அதை ஒன்று வச்சுட்டு நல்லா அழுத்தின்ட்டு இந்த மாதிரி மூடிக்க போகிறோம். ஸோ மூடின்ட்டு இந்த மாதிரி பண்ணினோம்னா நல்லா ஜம்முன்னு அருமையாக மோதகம் வரும் பூர்ண கொழுக்கட்டை. ஸோ இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன். நல்லா உருட்டின்ட்டு மாதிரி இப்படி லெஃப்டில் அழுத்திண்டே வந்தோம் அப்படின்னா நல்லா கிண்ணம் மாதிரி வரும். பாருங்க அப்படியே நம்ம இதில் பூரணத்தை வச்சு மூட வேண்டியது. இப்போது நம்ம மோதகத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து அம்மணி கொழுக்கட்டைக்கு உருட்ட போகிறோம். ஸோ இதே மாதிரி மாவை எடுத்துன்ட்டு நல்லா திரைச்சிக்கணும். திரைச்சின்ட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் உருட்டிக்கலாம். நான் இன்றைக்கி ஓரளவுக்கு இந்த மாதிரி சைஸில் உருண்டையாக உருட்டிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் உருட்டி எடுத்துன்ட்டு காமிக்கிறேன். இப்போது நம்ம இந்த பூர்ண கொழுக்கட்டையை வேக வைக்க போகிறோம். ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி நான் கொதிக்க விட்டு வச்சுருக்கேன். எப்பயுமே நம்ம இந்த மாதிரி ஆவியில் வேக வைக்கிற ஐட்டம்ஸ்லாம் பண்ணும்பொழுது ஜலத்தை ஃபஸ்ட்டு விட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். ஸோ தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக விட்டோம் அப்படின்னா சட்டுன்னு வெந்துடும். ஸோ இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம் அப்படின்னா போகிறோம். 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். இப்போது 5 மினிட்ஸ் ஆகிடுது. இது நல்லா வெந்துருது. ஆறினோன்னா நம்ம இதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். சூப்பராக கண்ணாடி மாதிரி வெந்துருதுங்கிறதுக்கு அடையாளம் நல்லா அப்படியே பளபளன்னு கண்ணாடி மாதிரி வந்திருக்கும். ஸோ அவ்வளோதான், இது இப்போ ரெடி ஆகிடுது. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம அழகாக உருட்டி எடுத்துட்டாச்சு குட்டி குட்டியாக. இதையும் நம்ம இட்லி பானையில் வேக வச்சுக்க போகிறோம். ஸோ இதில் அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 3 தட்டலையுமா நான் வேக விட்டு எடுத்துக்க போகிறேன். வேக விட்டு எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போது ஒரு 7-8 நிமிஷம் ஆகிடுத்து. நம்ம வெந்துருதான்னு பார்க்கலாம். பாருங்க சூப்பராக கண்ணாடி மாதிரி வெந்து வந்திருக்கு. இது நல்லா ஆறணும். ஆறினா தான் நம்ம இதை தாளிக்க முடியும். ஆறினதுக்கப்புறமா உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போது இதே நான்ஸ்டிக் பேன்லேயே நான் நல்லா அலம்பி தொடச்சிட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அம்மணி கொழுக்கட்டை ஈஸியாக பண்ணிடலாம். இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு பிள்ளையார் நம்ம பிரியத்தோட எதை கொடுத்தாலும் ஏற்றுப்பார். அதோட நம்ம என்ன கொடுத்தாலும் அவர் வாங்கிட்டு நமக்கு நம்மளோட பிரார்த்தனை எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைப்பார். ஸோ அதில் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா வாசனைக்கு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் நல்லா கொஞ்சம் தாராளமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். சும்மா கலர் கொடுக்கறதுக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகா இந்த மாதிரி பிச்சுட்டு போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நம்ம இப்போது மிளகாப்பொடி போட்டு தான் செய்ய போகிறோம். உங்களுக்கு வெள்ளையாக வேணும்னா நீங்கள் வெள்ளையாக கூட பண்ணிக்கலாம்.
நான் கொஞ்சம் காரசாரமாக தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இன்னும் கொஞ்சம் கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிடுது, உளுத்தம்பருப்பு கலந்து இந்த மிளகா வத்தல் கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுது. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா இந்த குழக்கட்டை, இது நல்லா ஆறிடுது. இதை அப்படியே இதில் சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா ஆற விட்டு சேர்த்துனோம்னா தான் நல்லா நமக்கு ரோஸ்ட் மாதிரி அழகாக பண்ண வரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துண்டாச்சு. நல்லா ஒரு பெரட்டிக்கணும். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிச்சுட்டீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இப்போது நல்லா பெரட்டிண்டாச்சு. நல்லா பாருங்கள் ஒத்தையாக வரும். நம்ம எண்ணெய் வந்து இன்னும் ஆற விட்டு பண்ணுறதுனால நல்லா ஜம்முன்னு முழுக்குன்னு வந்திருக்கு. அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கவலையே பட வேண்டாம். ஸோ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுன்ட்டு இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா தோசை மிளகாப்பொடி. இப்போ நம்ம பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஆற்றுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த தோசை மிளகாப்பொடியை கொஞ்சமாக இதில் மேலே தூவிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் பார்த்துன்னு தூவிக்கோங்க. போட்டுன்னு இருக்க குழக்கட்டைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நைவேத்தியம் பண்ணுற அன்றைக்கி மட்டும் நம்ம இதை கொஞ்சம் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துன்ட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும், அதனால் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா இப்போ கலந்து விட போகிறோம். ஆல்ரெடி நம்ம மாவில் உப்பு போட்டிருக்கோம், தோசை மிளகாப்பொடியிலையும் உப்பு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா மேல் உப்பு பார்த்துன்னு போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ லைட்டாக கொஞ்சமாக ஒரு குட்டி ஸ்பூனால் கொஞ்சமாக மேல் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் சந்தேகத்துக்காக. ஸோ அவ்வளோதான். இது 2 நிமிஷம் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். பாருங்க நல்லா அந்த பொடியோட இந்த குழக்கட்டை சேர்ந்து சும்மா ஜம்முன்னு வரும், சூப்பராக வரும். நமக்கு வாசனையும் டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். இந்த கருவேப்பிலையோட அந்த பச்சை கலர் அது பொரிஞ்சிருச்சுன்னா இந்த குழக்கட்டைக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். ஸோ இதோட இப்போது திருகின தேங்காய் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து ஒரு பெரட்டி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான அம்மணி குழக்கட்டை ரெடி ஆகிடும். ஸோ இந்த தேங்காயும் போட்டு நல்லா ஒரு பெரட்டி எடுத்தாச்சு. உங்களுக்கு ரோஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரோஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஸோ வந்து அது நம்மளோட இஷ்டம்தான். இது வந்து ஆல்ரெடி நம்ம நல்லா ஆற விட்டு பண்ணினால நல்லா மொறுன்னு ஜம்முன்னு அந்த மிளகாப்பொடியோடு எல்லாம் சேர்ந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூப்பரான அம்மணி குழக்கட்டை ரெடி. சூப்பராக அம்மணி குழக்கட்டையும் தேங்காய் பூரண குழக்கட்டை மோதகமும் ரெடி ஆகிடுது. ரெண்டுமே ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நமக்கு நிறைய இந்த மாதிரி மோதகம் பண்ண முடியல அப்படிங்கிறவா இந்த மாதிரி பொப்பு பண்ணி பூர்ணம் பண்ணி பண்ண முடியலன்றவா இது மட்டும் கூட பண்ணி நம்ம நைவேத்தியம் பண்ணிக்கலாம். இல்லை பண்ண முடியும்னு நினைக்கிறவா இது கொஞ்சமாக பண்ணிட்டு இதை நிறையா கூட பண்ணிக்கலாம். அது நம்மளோட சௌரியம்தான். ரெண்டுமே ரொம்ப ஈஸி தான். மாவை கலரின்ட்டோம் அப்படின்னா அழகாக நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடும். ஸோ இந்த அம்மணி குழக்கட்டை ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி. மிளகாப்பொடி மட்டும் நைவேத்தியம் பண்ணும்பொழுது மிளகாப்பொடி தேங்காய் இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கணும். ஸோ ரொம்பவே இந்த ஈஸியான மோதக குழக்கட்டையும் அம்மணி குழக்கட்டையும் பிள்ளையார் சதுர்த்திக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி அளவில் மாவு கலரி பார்த்தேன் அப்படின்னா மாவு ஜம்முன்னு வரும் பந்து மாதிரி. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.